உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக அர்ஜுன் தம்பியே இங்க நேர்ல வராரு. ஐயோ, என்னம்மா மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நான் வச்சுக்கிட்டு உளறேனா? மா நிஜமாதானா? ம். வாங்க தம்பி. வாங்க சார். என்னாச்சு? இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? எனக்கு என்ன தம்பி, நான் நல்லாதான் இருக்கேன். ஷாலினிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஷாலினிக்கு என்னாச்சு? என்ன ஃபீவரா? இல்ல சார், எனக்கு ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. இருக்கிற தைலத்தெல்லாம் தேய்ச்சி விட்டு தைல பாட்டில் காலியானதுதான் மிச்சம். அதான் இவள லீவ் போட சொன்னேன். ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணேன். ஷாலினி, நம்ம என்ன ஹாஸ்பிடல் போலாம்? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, இப்பவே ஐயோ போலாம். சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் வளர்றாங்க. நீங்களும் ஏன் சார்? புது இடம், எனக்கு தூக்கம் சரியில்லாதனாலதான் இப்படி இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல சார். இதுக்கெல்லாம ஹாஸ்பிடல் போவாங்க? ஒரு வாரம் ஆச்சுன்னா தன்னால செட் ஆயிடும் சார். செட் ஆகணும்னு தான் நானும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு போன் பண்ணது தப்பா தம்பி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க பண்ணதான் சரி. தம்பி, எனக்குன்னு இவ ஒருத்தி தான் இருக்கா. இவளுக்கும் என்னை விட்டா வேற யாருமே இல்ல. அதனாலதான் இவள கூடவே வச்சு பாத்துக்கிறேன். இந்த காலத்துல எந்த ஆம்பளையும் நம்பி வெளியே அனுப்ப முடியல. உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதனாலதான் இவள உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். கவலை விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஷாலினி, நம்ம போலாமா? ஓகே சார், வர்றோமா? போலாம். வரமா. பாய் பாய் பாய். ரோட்டோரமா இருந்த பெட்டி கடையில சிகரெட் புடிச்சிட்டு இருந்தான். கார்ல இருந்து இறங்கி அவனை பிடிக்க போறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அன்னிக்கே என் ஸ்டாஃப் பிரபு, என்னோட சிஸ்டர் நட்சத்திரா 2 பேரும் ஆட்டோல அவன் போறத பாத்திருக்காங்க. அவனை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியல சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சென்னையில தான் சுத்திட்டு இருக்கானோன்னு தோணுது சார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் கால்ல அடிபட்டிருக்கு. அதனால அவனால வேற எங்கேயும் அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது சார். எந்த ஏரியால வச்சு பாத்தீங்க? ராயப்பேட்டால சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ராயப்பேட்டா ஹாஸ்பிடல்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப ராயப்பேட்டா ஹாஸ்பிடல் ஏரியால தேடி பார்த்தா அவன் கிடைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதமா, அவனை சீக்கிரமா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. என்கிட்ட போய் சொல்லிட்டு ஊர் சுத்துறீங்களா? ஐயோ, சரி, பார்த்தா பாக்கட்டும். ஆபீஸ்ல என்ன நடுவுல வச்சுட்டா 2 பேரும் கேம் ஆடுறீங்க? இப்ப பாரு நான் எப்படி கேம் ஆடுறேன்னு. அர்ஜுன் சார், நம்ம கோயிலுக்கு போலாமா? என்ன ஷாலினி, திடீர்னு கோவிலுக்குலாம்? சும்மாதான் சார். ஆபீஸ் போக வேண்டாமா? போனோம் தான் சார், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தனியா வரேன். சோ கோயிலுக்கு போயிட்டு போலாமேன்னு தோணுது. ப்ளீஸ் சார், எனக்காக கோயிலுக்கு வர மாட்டீங்களா? போகலாம் ஷாலினி, ஆனா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கே. சார், இதுல எனக்கு மட்டும் இல்ல சார், உங்களுக்கு ஒரு ஜாலியான விஷயம் இருக்கு. அப்படி என்ன ஜாலியான விஷயம்? சார், நம்ம 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சா வசு டென்ஷன் ஆவாங்கல்ல. உங்களுக்கு அவங்கள வெறுப்பேத்தனா ஜாலி தானே? எனக்கு கோயிலுக்கு போன மாதிரி ஆச்சு, உங்களுக்கு வசுவை வெறுப்பேத்தின மாதிரி ஆச்சு. என்ன சொல்றீங்க? வர வர என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. வசுவை வெறுப்பேத்துறதை விட பெரிய விலை எனக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்ல. நம்ம கோயிலுக்கு போலாம், சரியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உனக்கு வச்சு விடவா? ஓ ஓ இங்க எரியுதான்னு பாப்போம். எரியுது எரியுது.
என்ன ஷாலினி, உன்னை வசுந்தரா பாத்துட்டாளா? ஆமா சார். தெரியும், நான் பூ வாங்கும் போதே பாத்துட்டேன். அதனாலதான் நான் உனக்கு பூவே வச்சு விட்டேன். அத பார்த்த வைத்தறிச்சல்ல அவளுக்கு அப்படியே புகையா புகஞ்சிருக்கும். அப்ப இப்பவும் நான் தான் அவுட்டா? அழகான கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மழை வர மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ள கலைஞ்சிருச்சு. ச்சே, நான் எவ்வளவு பெரிய ஏமாளி. ஹே, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாத. அவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தும் இல்ல. அவளை கண்டுக்காத. வா போலாம். வா 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 வா. என்ன வசு தனியா வர? அர்ஜுன் மாமா எங்க? ஆமா, அந்த புது ஜிஎம்னு ஷாலினியையும் காணும். அதுவா, 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. என்ன வசு இது? அர்ஜுன் மாமாவும் ஷாலினியும் ஒன்னா வருவாங்களா? அப்படி என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கடுப்பேத்துறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. எதா இருந்தாலும் தப்பு. அவளை நீ 4 வார்த்தை நல்லா திட்டி வை. அவளோட நடவடிக்கை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சிச்சி, ஷாலினி அப்படியெல்லாம் இல்ல. அவ நல்ல பொண்ணுதான். இவருதான் இப்படி எல்லாம் வேணும்னே பண்றாரு. என்னவோ வசு, எனக்கு இது என்னமோ சரியா படல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நட்சத்திரா. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் அந்த வசுக்கு வயிறு எரியும். அதனால அந்த கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ண கூடாது. வா, சேர்ந்து போலாம். ஓகே, கமான் கமான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். வா ஷாலினி, கமான் கமான் கமான். உண்மையிலேயே அது பயங்கர காமெடி. அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அவ காண்டாகிற வரைக்கும் நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம். உன் கூட வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஆமா, உண்மையதான் சொல்றேன். நாம பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அவ ரொம்ப காண்டாவா. அந்த ஐயா ரொம்ப நல்லா இருந்தார்ல கோவில்ல. அவ குங்குமம் வைக்கும் போது காண்டாங்கல்ல. அத பாக்கும் போது எனக்கு அப்படியே என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல. உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல. நடக்காது. எதிர்பார்க்கறது நடக்காது. இருடி வச்சுக்கிறேன். என்ன ஷாலினி, எங்க போயிட்டு வரீங்க? பூவும் பொட்டுமா பார்க்கவே ரொம்ப மங்களகரமா இருக்க. அதை ஏண்டி கேக்குறேன்? அர்ஜுன் சார் காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன அவர்தான் ஆபீஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சாரு. ஓ, நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. சரின்னு கூட வந்துட்டேன். வர வழியில கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. சரின்னு நானும் போனேன். அங்க போனா பூ வாங்கி கொடுத்து ஒரே அட்டகாசம். ஓ, என்ன இவன் நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாளா இல்லையா கண்டுபிடிக்க முடியலையே. வசு, இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என்னால முடியாது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் வெறுப்பேத்த என்ன யூஸ் பண்றீங்க? என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. சில நேரம் ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தோமோன்னு இருக்கு. நான் இப்பவே அர்ஜுன் சார் கிட்ட போய் நானும் நீயும் ஃப்ரெண்டு தாங்கிற உண்மையை சொல்ல போறேன். அப்பதான் இதெல்லாம் நிறுத்துவாரு. என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடி. ஷாலு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்தான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரியும். சரி, நீ சொல்ற மாதிரி இப்ப போய் அர்ஜுன் சார் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி சொன்னாலும் அவரு மாறிடுவாருன்னு நினைக்கிறியா? வேணும்னா உன்னை வேலையை விட்டு அனுப்புவாரு. மத்தபடி அவரு திருந்த மாட்டாரு. குரங்கு ஒரு கிளைய விட்டுட்டா இன்னொரு கிளைய பிடிக்கிற மாதிரி உன்னதான் விட்டுருவாரு. ஆனா உனக்கு பதிலா அந்த இடத்துல வேற யாரையாவது புடிச்சுப்பாரு. அவ்வளவுதான். இப்போதைக்கு நீ எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலையையும் விட வேண்டாம். உங்க அம்மாக்கு இப்போதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ அவர் பேசுற எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத, இக்னோர் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை வசு நம்ம மேல சந்தேகப்படல. அப்படி பட்டிருந்தா வேலையா என்ன வெளியே அனுப்பியிருப்பான். என்ன ஷாலு அமைதியா இருக்க? இல்ல வசு, இதெல்லாம் நான் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுதான் என் ஆசை. இனிமேதான் இந்த அர்ஜுனோட ஆட்டத்தை பார்க்க போற பாரு. ஹேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிறா. இல்ல, இப்படி வீரமா டயலாக் எல்லாம் பேசுறீங்களே,
நாளைக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட எப்படியெல்லாம் வந்து கெஞ்சுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன். கெஞ்சறது மட்டும் இல்ல சார், கொஞ்சம் செய்வீங்க. ஓ, ஆசை. ஆசை இல்ல சார், அதுதான் நடக்கும். உண்மை தெரியாததுனாலதான் நீங்க என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க மட்டும் இல்ல, மேடம் கூட என் மேல அன்பா நடந்துப்பாங்க. அப்படியா? ஆமா சார். இத பாரு. நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். நமக்கு அழகான பசங்க பிறக்கும். அதுங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம். அப்போ எப்படியெல்லாம் நீங்க என்ன தாங்குவீங்கன்னு நினைச்சு பார்த்தாலே இப்போ பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கு. ஓ, செம வசு, ரியலி செம. உன் கற்பனைக்கு நீ ஒரு பெரிய ரைட்டரே ஆகலாம். ஆனா அதை விட்டுட்டு மொத்த கதை என்கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்ற பாரு, அதான் வேஸ்ட். நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கலாம். நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேனே. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க, எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கிறீங்க. உங்கள மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் எடுத்துட்டீங்க? உங்க பாராட்ட தொடரட்டும். நீ இன்னும் போலையா? நான் வெளியே போகணும், அவ்வளவுதானே? ஆமா, கெட் அவுட். போறேன். போய் தொலை. இன்னும் கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தி இருக்கலாமோ? சார் நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம். வசு பயங்கர இரிட்டேட் ஆகுறா. அவளை இன்னும் இரிட்டேட் பண்ண நான் ஒரு ஐடியா சொல்லவா? சார் எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, ஒண்ணு பண்ணலாம். சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நம்ம லஞ்சுக்கு வெளியில போலாம். ஷாலினி என்ன ரொம்ப யோசிக்கிற? அவளை வெறுப்பேத்த என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு அவ்வளவு வலி இருக்கு. ஓகே சார். சரி, நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. முடிச்ச உடனே நம்ம லஞ்சுக்கு போலாம். ஓகே? ஓகே சார். பை. வரேன். போலாமா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அம்மா ஏன் அர்ஜுன் சாரை பிக்கப் பண்ண சொன்னாங்க? அர்ஜுன் சார் எழுத்த எழுப்புக்கெல்லாம் நான் ஏன் போறேன்? எனக்கு நல்லது செய்யற நினைக்கிற ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டேனே. வசுவை வெறுப்பேத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? உண்மையிலேயே நான் இதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேனா? ஐயோ கடவுளே. ஷாலினி, ஏன் இப்படி டல்லா வர்ற? உனக்கு இன்னும் தலைவலி போகலையா? அதெல்லாம் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப ஹாப்பியா இருக்க வேண்டியதுதானே? இப்போ நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். ஆனா எனக்கு மனசும் சேர்ந்து ஃபுல் ஆகும். ஏன்னு சொல்லு. ஏன் சார்? அந்த வசுந்தராவை நல்லா இரிட்டேட் பண்ணல, அந்த சந்தோஷம் தான். சரி வா, அங்க போய் உட்காரும். சரியா? வா. வெல்கம் அர்ஜுன் சார். அம்மா ஏன் லேட்? நான் தான் டேபிள புக் பண்ணி வச்சிருந்தேன். ஏய், இங்க என்ன பண்ற? சார் கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? யாரு எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு உளவு பாக்குறியா? அவங்க போற இடத்துக்குலாம் பின்னாடியே வர்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? நான் பிளான் பண்ணி வந்திருந்தா தானே வெக்கப்படுறதுக்கு. நீங்க எப்படி சாப்பிட வந்தீங்களோ நானும் அப்படிதான் வந்தேன். சாப்பாடு வந்துருச்சு. இந்த உனக்கு பழைய ஜூஸ், நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ். சாஸ் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். ஷாலினி, இந்த ஹோட்டல் இது ரொம்ப ஸ்பெஷல். இதோட சேர்த்து சாப்பிடு, ஓகேவா? வரலையா? குடு குடு குடு. அதை இப்படி பண்ண கூடாது. நல்லா ஐயோ ஐயோ. சார் சார் சார், ஒரு நிமிஷம். நானே தொடச்சேன். சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல ப்ளீஸ் சார், பரவாயில்ல. ஷாலினி, நான் தான் உனக்கு தொடச்சு விடுறேன். வெயிட், இங்க பாரு, இங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம். சார் அர்ஜுன் சார், ஸ்டாப் பண்ணுங்க. இது பப்ளிக் பிளேஸ். இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க. அவ கழுத்துல தானே விழுந்திருக்கு, முதுகுல இல்லையே. அவளே தொடச்சுக்குவா. அனாவசியமா நீங்க தொட வேண்டாம். அத நீ சொல்ல வேணாம், ஷாலினி சொல்லட்டும். நான் ஹெல்ப் பண்ணவா வேணாமா? சார் இது ஹெல்ப் இல்ல, ஹாரஸ்மெண்ட்.
ஆம்பளை பொம்பளைய தொடுறதுக்கு முன்னாடி அவகிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் கை வைக்க முடியாது. அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. நீங்க சம்பளம் தர முதலாளி. நீ சாப்பிடு ஷாலு. மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? தெரியல உங்க ஹோட்டல் சாப்பாடு. மேடம் அவர் இங்க ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் மேடம். அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஹே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு வெறும் கஸ்டமர் தான், எனக்கு ஹஸ்பண்ட். இப்ப சொல்லு, பொண்டாட்டி புருஷன் தலையில கொட்டுறதுக்கு உரிமை இல்லையா? மேடம் நீங்க ஒய்ஃப்னா அப்ப ஊட்டி விட்டாரு அவங்க யாரு? அது யாருன்னு அவர்கிட்டயே கேளு. தலை சார் ரெஸ்ட்டும் அந்த பக்கம் இருக்கு. சார் பில்லு. தம்பி நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா. சார் நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. ஆனா பில்லை மட்டும் கட்டிட்டு போங்க சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஷாலு சாரி 5 நிமிஷத்துல அந்த சந்தலே ஆக்கிட்டாளே. நாம இப்ப பாக்குறது தான் ரியல் வசுந்தரா. இன்னைக்கு அர்ஜுனுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கே கூட நடக்கலாம். அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மம்மி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி குடிச்சிட்டியா? சரி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன், நீ வா. அப்பாடா தப்பிச்சோம். இவகிட்ட மாட்டிருந்தோம், வசுந்தரா கிட்ட போட்டு குடுத்துருப்பா. அர்ஜுன் சார், ஏன் இப்படி வெறும் போனை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்க? வெறும் போன்லயா? ஏய் யார பத்தி சீன் போடுறேன்னு பாரு 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 பாரு. நல்லா பாரு. பாத்தியா? பாத்தியா? ஷாலினி லைன்ல இருக்கா. என்ன ஸ்பீக்கர்ல போற கேக்குறியா? இது பாருங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட சைன் பண்ணணும். அதுக்கு நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உங்களால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போன் பேசுறேன், சோறு ஊட்டுறேன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, உன் வேலைய பாரு. நான் கொஞ்சம் தள்ளி போய் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி சில விஷயங்களை பிரைவசியோட பேசுறதா நல்லது. உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் போய் தனியா பேசிக்கிறேன். ஷாலுமா, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? Have a nice day, sweet heart. யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கு. அதுவும் நம்ம புலம்புனதுக்கு பதில் தர்ற மாதிரியே இருக்கு. யாராவது நம்ம மனசுக்குள்ளேயே சிசிடிவி வச்சு ஃபாலோ பண்றாங்களா? Who is this? சுருக்கமா சொன்னா லவ்வரா? அது யாரு? எனக்கு தெரியாத என் லவ்வர். ஒருவேளை வசுவா இருக்குமோ? இருக்கும். நேத்து அவளை வெறுப்பேத்த ட்ரை பண்ணியே, அதுக்கப்புறம் அவளே அடங்கினால. அதனால இப்ப எப்படி ட்ரை பண்ணுவாளா இருக்கும். இரு. ஏ வசு, நாம நினைச்சது கரெக்ட். இவதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்புன மெசேஜ பார்த்து இப்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? இருடி வர்ற. ஏ வசு. அர்ஜுன் சார், வாங்க வாங்க. இந்த மீம்ஸ் பாருங்களேன், செம்மையா இருக்கு. போதும், நடிக்காத. என்னாச்சு? ஏன் காலங்காத்தாலே இவ்ளோ டென்ஷன்? மார்கழி மாசம் காலையிலேயே யார் கூடயாவது கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணி அதை சொதப்பிருச்சா? ஏய், அடிச்சனா அப்படியே சோஃபால போய் அப்படியே ஒட்டிப்ப. நான் கோயிலுக்கு போனாலும் அப்படியே நிம்மதியா சாமி கும்பிட முடியா? அப்படியே பின்னாடியே வந்து ஒட்டிப்பல. ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் பின்னாடியே வர்றான். பரவாயில்லையா அர்ஜுன் சார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு?
சரி அதை விடுங்க. இப்ப என்ன கோவம்? எதுக்கு டென்ஷன்? எதுக்கு காலங்கத்தால மெசேஜ் அனுப்புனேன்? என்னது? நானா? மெசேஜா? இது என்னன்னு சொல்லுங்க. சிகரெட் பாக்கெட். இது ஏன் என்கிட்ட கேக்குற? அது எனக்கு தெரியுது. எப்போல இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம் ஆரம்பிச்சது? என்ன பார்த்தா உனக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரியா தெரியுது? அதானே தம்பி, தம்பிக்கு அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் இல்ல, அதுவும் இருக்குன்னு சொன்னா எப்படி? பாட்டி, எனக்கு வேற என்ன பழக்கம் இருக்கு பாட்டி? அதை நீங்களே சொல்லிருங்களா? ஐயோ தம்பி, இத பாருங்க, டங்கு ஸ்லிப் ஆகி ஏதோ சொல்ல வந்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மட்டும் இல்ல, அப்படி உங்களுக்கு எந்த பழக்கமும் தான் இல்லையே. போதுமா? உங்களுக்காக இல்லனா இந்த சிகரெட் பாக்கெட் இங்க எதுக்கு வந்துச்சு? வேற யாரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு? இந்த வீட்ல ஆம்பளை நீங்க தானே, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ விட மாட்டேங்கிறாளே. ஆம்பளைங்க தான் சிகரெட் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, பொம்பளைங்களும் சிகரெட் பிடிப்பாங்க. ஏன் இந்த பாட்டி கூட பிடிச்சிருக்கோம்? ஐயோ தம்பி. பசுபாட்டி, என்ன இதெல்லாம்? என்ன தம்பி, தேவையில்லாம என்ன போய் கோத்து விடுறீங்க? இந்த ஊதுபத்தி புகைக்கே நான் 9 கிலோமீட்டர் தூரம் ஓடுவேன். நான் எப்படிங்க இந்த தம்மு சிகரெட் எல்லாம்? ஐயோ முதலாளிமா, இந்த கடைக்காரன் யாருக்கோ போட வேண்டிய சிகரெட்டை நம்ம கவருக்குள்ள போட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறான். அப்படிதான் இருக்கும் பாட்டி. அம்மா, நீங்களாவது என்ன நம்புனீங்களே? தெய்வமே, நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு அர்ஜுன் சார் மேலதான் சந்தேகமா இருக்கு. அர்ஜுன் சார், உங்க கையை காட்டுங்க. ஏய், காட்ட முடியாது. மா, என்னமா? மேடம், அப்ப அர்ஜுன் சார் தான். மா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா. அப்ப கையை காட்டுங்க. ஏய், எப்படி போட்டு விடு? ஐயோ. அம்மா, சிகரெட் ஸ்மெல் இல்ல. குட் பாய். சார், சார். ஷாலினி. ஷாலினி, வா ஷாலினி. நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இவங்கதான் ஷாலினி. வணக்கம்மா. வணக்கம். இது அவங்க அம்மா சரோஜா. வணக்கம்மா. வணக்கம். ஸ்ரீரங்க சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு கொடுத்த பிரசாதம் இன்னைக்குதான் வந்துச்சு. அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க. கடவுளே. ஆஹா ஆஹா ஆஹா, நிஜமாவே சொர்க்க வாசல் திறந்துருச்சு முதலாளியம்மா. ஸ்ரீரங்கத்துல இருந்து நமக்கு பிரசாதம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அம்மாடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஷாலினி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயா, நான் இல்லம்மா, இங்க முதலாளி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இவ்வளவு நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா. அர்ஜுன் சார், உங்களுக்காக நான் ஸ்பெஷலா கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஷாலினி? துளசி. அம்மா, பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல ஷாலினி. சாரி 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 சாரி. தேங்க்ஸ்.
ஷாலினி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. இன்னைக்கு காலையில ஷாலினி எதுக்கு வந்தா தெரியுமா? எதுக்கு வந்தா? உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தா. ஐயோ, இதுக்கு மேல ஒரு பொண்ணு டீசெண்டா தம் பிரச்சனைய சொல்ல முடியாது. நீ எவ்வளவுதான் அவ கூட ஃப்ரெண்டா பழகி என்னை பத்தி நீ தப்பு தப்பா சொல்லி என்னை பத்தி நான் ராங் இமேஜ உருவாக்க ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது வசு. நான் அவகிட்ட ஃப்ரெண்டா பழக ட்ரை பண்றேனா? அர்ஜுன் சார், உங்களுக்கு எப்பவுமே உண்மை என்னன்னு யோசிக்கவே தெரியாது. இப்பவும் அதத்தான் பண்றீங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் உண்மை உண்மை உண்மைன்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இரிட்டேட் பண்றேன். எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன். ஷாலினிய GM2ல இருந்து GM1 ஆக்கி அவளை வச்சு அப்படியே உனக்கு தண்ணி கட்டுறேன் பாரு. என்ன இருந்தாலும் நீ என்னோட பழைய லவ்வருங்கிறதுனால இந்த உண்மையை உன்கிட்ட சொல்றேன். அதுக்காக இப்பவே நீ ரெடி ஆயிக்க வசு. என்ன? ஓஹோ, அந்த ஆசை வேற இருக்கா? யாரு யாருக்கு தண்ணி காட்ட போறாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க கைய கொடுங்க. எதுக்கு? சிகரெட் வாசனை வருதான்னு பாக்க. ஏய் ஏய், ஷாலினி, நான் கூட உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப ஈஸின்னு. நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே நீ போயிரலாம். எதுவுமே இல்லாதவங்க திடீர்னு நம்மளை எப்படி ஜேகேஆர் ஃபேமிலில ஏத்துப்பாங்க? ஆசை இருக்குமா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த வீட்ல பெரியவங்க 2 பேரு. ஒன்னு அர்ஜுனோட அம்மா, இன்னொன்னு அந்த பாட்டி. அவங்க 2 பேரும் மனசோட ஆழத்துல இருந்து அந்த வசுந்தராவை வெறுக்கிறாங்க. வசுவை வெறுப்பேத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க, உன்னை மருமகள் ஆக்குற வரைக்கும். அம்மா, நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு அந்த வசுவை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குமா. கூட படிச்ச பொண்ணு, அவளுக்கு துரோகம் பண்றமேன்னு மனச கடந்து துடிக்குதுமா. ஷாலினி, நீ என்ன லூசு மாதிரி பேசுற? வசுவோட அத்தியாயம் அந்த வீட்ல எப்பவோ முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்ல ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. அதுக்கப்புறம் அவ பொட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். வசுந்தராவை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒண்டியா வாழ்றதுக்கு அந்த அர்ஜுன் என்ன ஸ்ரீராமனா? யாரையோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதான் போறான். அந்த இடத்துக்கு நீ போக போற, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரு விஷயம், நான் அர்ஜுனை பார்த்தப்போ எனக்கு அவர் வசுவோட ஹஸ்பண்ட்னு தெரியவே தெரியாது. ஆனா ஏன் அவர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? அவர் ஏன் உன்னை காப்பாத்தணும்? நம்ம வீடு வரைக்கும் ஏன் வரணும்? எனக்கு ஏன் அவர் கம்பெனிலேயே அவர் வேலை போட்டு கொடுக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அவர் மேல என்ன அறியாமையே விருப்பம் வந்துருச்சுமா. போட்டோல இருக்க ஆள் மாதிரியா இருக்கா? திருந்த மாட்டான் போலியே. ஏய், யாரு போன்ல? அந்த குடிகாரன் தான். எடுத்து பேசுடா. ஒருவேளை இந்த தடவை ஏதாவது ஒரு உண்மையை சொல்றானோ என்னவோ. யாரு இவனா? நீ கொஞ்சம் பேசாம இரு. ஃபுல் போதையில இருக்கான். இப்ப எடுத்தன்னு வையே, பேசியே சாவடிச்சிருவான். என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறான்? பிரபு, நீ சொல்றது சரிதான். ஆனா நாம ஒரு சின்ன க்ளூவை கூட மிஸ் பண்ண கூடாத இடத்துல இருக்கோம். அவனை கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நிறைய ராங் கால்ஸ் வருது. என்ன பண்றது? அட்டெண்ட் பண்ணி பேசிதான் ஆகணும். இந்த நிமிஷம், இந்த நொடி அந்த ரஞ்சித் யார் கண்லயாவது பட்டிருக்கலாம். அவங்க நமக்கு போன் பண்ணிருக்கலாம். நம்ம நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தா போன் பண்ணவன் என்ன நினைப்பான்? பாத்தியா, நான் சொல்றதா வசுவும் சொல்றான். இனிமே வாச்சும் நான் சொல்றத கேளு. அம்மா, என்ன இன்னைக்கு அர்ஜுன் சார் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போலியா? ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுவாரு, கோயிலுக்கு கூப்பிடுவாரு. அட்லீஸ்ட் நான் வெறுப்பாகணும்னு ஆபீஸ்லயாவது கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதாண்டி வசு, சொன்ன மாதிரி இந்நேரம் ஒரு 3-4 தடவையாவது கூப்பிட்டுருப்பாரு. நான் நினைக்கிறேன் அர்ஜுன் சார் திருந்திட்டாருன்னு. கரெக்ட் தான் ஷாலினி. இனி அவர் உன்னை கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன இவ இப்படி சொல்றான்? ஒருவேளை மறுபடியும் அர்ஜுன் சார் கைக்குள்ள போட்டுக்கிட்டாளா?
காலையில பார்த்தப்ப கூட இப்படி தெரியலையே. அப்படி நடந்தா சந்தோஷம்தான். ஆமா, நீ எப்படி சொல்ற? இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. ஷாலினி, நான் பெருமைக்கு சொல்லல. அவரு விளையாட்டுத்தனமா இருப்பாரே தவிர வேணும்னு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவும் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. எந்த தப்பான எண்ணமும் அவர் மனசுல இருக்கவே இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஷாலினி மேடம், உங்களை அர்ஜுன் சார் வர சொன்னாரு. வரேன். ஏய் வசு, ஏன் டல் ஆயிட்ட? அர்ஜுன் சார் என்ன கூப்பிட்டாருன்னா வழக்கம் போல உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? வசு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அர்ஜுன் சார் கிட்ட உன்னை பத்தி சொல்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். நீ கவலைப்படாத. நீ என்ன தேத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. அம்மா, இந்த ஜாதகனுக்கு களத்திரஸ்தானம் பலகீனமா இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் பலகீனமா இருக்காரு. போதா குறைக்கு ராகு 7ஆம் இடத்துல பலமா அமர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. கல்யாணம் கூட பிரச்சனையோட தான் நடந்திருக்குமே. சொல்ல போனா 1க்கு 2 கல்யாணம் நடந்திருக்குமே. ஆனா அவர் வாழ்றது ஒருத்தர் கூட தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இவருக்கு ஜாதகம் பார்க்கலையா? பார்த்தா இவர் சோதாவா இருக்காரு, ஆனா பார்க்காததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரே. நீங்க சொல்றது ரொம்ப சரி ஜோசியரே. அவனுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு? அதான் என் கவலையே. அம்மா, திருமண வாழ்க்கையே நிம்மதியா இல்லையே, இதுல குழந்தை பாக்கியம் எப்படி? இப்போதைக்கு எதுவும் சாத்தியம் இல்லம்மா. வரப்போற ராகு எது பயிற்சிக்கு அப்புறம் வேணா சாதகமா மாறலாம். ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருந்தா அப்புறம் விதிங்கிறது கேலி குத்தாயிரும். ஆனா எந்த கோளாறையும் சரி செய்யறது அந்த ஈஸ்வரனோட கருணை தான். அவனை தினமும் நல்லபடியா வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிங்க ஐயா. இந்தாங்கம்மா. சீக்கிரமே அந்த ஈஸ்வரன் உங்க மனக்குறையை போக்கட்டும். ரொம்ப நன்றி ஜோசியரே. இந்திரா அண்ணி, அவரை வழி அனுப்பிட்டு வா. வாங்க. அர்ஜுன் சார், இதெல்லாம் என்ன அசிங்கம்? இது ஆபீஸா இல்ல ரெஸ்டாரண்டா? ஷாலினி, நீ ஏன் பயப்படுற? இந்தா குடி குடி. ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுல தலையிட உனக்கு ரைட்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க. ஆனா எதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஒரே கிளாஸ்ல ஜூஸ் குடிக்க நீங்க என்ன லவ்வர்ஸா இல்ல புருஷன் பொண்டாட்டியா? என்னடா ஆபீஸ் ஆச்சே, 4 பேர் பார்த்தா அசிங்கமாச்சேன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா? நாளைக்கு உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? ஏய், இது ஏன் ஆபீஸ். நான் ஏன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருப்பேன். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல குடிப்போம், ஒரே ஸ்டால கூட குடிப்போம், மாத்தி மாத்தி சிப் பண்ணி கூட குடிப்போம், எப்படி வேணாலும் குடிப்போம். அதுல உனக்கு எதுக்கு? மரியாதை வெளியில போ. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுவும் போக இதெல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு சுத்தமா உரிமை இல்ல. உரிமை இருக்கு. நான் உங்க மனைவி. ஹே, என்ன மனைவிங்கிற? அந்த உரிமை எல்லாம் பறி போய் ரொம்ப நாள் ஆகுது. என்னைக்கு நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் யாரு கூட வேணாலும் சுத்துவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம். அர்ஜுன் சார், பாட்டி அடிக்கடி சொல்லுமே, தம்பி ஜெயில இருக்கு, அம்மா முடியாம இருக்குன்னு. அதெல்லாம் என் கூட சந்தோஷமா இருந்தா மட்டும்தானா? நீங்க இப்படி முறை இல்லாம கூத்தடிச்சா அதெல்லாம் கணக்கு இல்லையா? இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரிஞ்சா மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? ஏய், அத பத்தி உனக்கு என்ன கவலை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. சார், நான் என் வேலைய மட்டும் தான் பாக்க போறேன். ஆனா நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. தேவையில்லாம இன்னொரு பொண்ணோட உணர்ச்சியோட விளையாடாதீங்க. அதுவும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய துரோகம் சார். ஏய், நிறுத்து. சும்மா எதை பத்தி பேசினாலும் பெரிய லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுற. நீ என்ன நினைக்கிற? அவ என்ன ஷாலினி என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு நினைக்கிறியா? அவ ஒண்ணும் தெரியாத பாப்பா இல்லன்னு எனக்கும் தெரியும். அதே மாதிரி
நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு அவ உங்க பொண்டாட்டி இல்லன்னு உங்களுக்கும் தெரியணும். அப்போ பிரச்சனை என்ன? சொல் 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 சொல். ஆக அவ என் பொண்டாட்டி இல்லைங்கிறதானே? நான் அவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன், போகிறியா? முடிவு பண்ணிட்டேன். நான் கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டேன். நான் ஷாலினிய கல்யாணம் பண்றேன். உன்னால முடிஞ்சத பாரு. அர்ஜுன் சார், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா சட்டப்படி நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ ஓ மிரட்டுற? மிரட்டுறியா? நான் ஷாலினியை இப்பவே கல்யாணம் பண்றேன், பாக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எமோஷனல் டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி அடுத்த 6 மாசம் உள்ள வச்சிருவேன். எமோஷனல் டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி அடுத்த 6 மாசம் உள்ள வச்சிருவேன். அது எல்லாத்துக்கும் நீங்க ரெடினா இப்பவே ஷாலினிய போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. சூப்பர் 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 சூப்பர். வசு, உன் மனசுல இருந்தது அப்படியே வெளியில வந்துருச்சு, பாத்தியா? இப்படிதான் பேசி பேசி என் தம்பியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. இப்போ என்னையும் உள்ளத்தெல்ல ஆசைப்படுற. என் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும்ல? அதானே உன் ஆசை வசு? ஏய், இப்ப சொல்றேன் பாரு. இதோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அருந்து போச்சு. இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ நான் உன்னை சந்திச்சேன், அது உனக்கு பெரிய இடி. தேவையில்லாம பேசி பேசி உன் வாழ்க்கையை எப்படி குழி தோண்டி புதைச்சுக்கிட்டமேனு நீயா வாழ்நாள் ஃபுல்லா அழப்போறப்ப. அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் அர்ஜுன் இல்லடி. அர்ஜுன் வீட்டுக்கு வராத படிக்கு கோவப்பட்டிருக்கானா? இவ எப்படி பேசியிருப்பா? ஏன் பையன் இல்லாத வீட்ல உனக்கு மட்டும் என்ன வேலை? போ, எங்கேயாவது போய் அவனை தேடு. இந்த வீட்டுக்கு நீ திரும்பி வரதுன்னா அவனோட வா. இல்ல அத்தை ஏதோ கோவத்துல பேசுறாங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல மீனாட்சி, இதுக்கு மேல என்னால தாங்க முடியும்னு தோணல. அர்ஜுன் சார் எங்க போனாரு, என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு மட்டும் புரியுது மீனாட்சி, உண்மையிலேயே பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்குதோன்னு தோணுது. அக்கா, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மீனாட்சி, நான் தேடி போறேன். நீ வீட்டை பாத்துக்கோ. ஏற்கனவே நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது. யாரோ வந்து போறாங்க. பொறுப்பா யாராவது வீட்டுல இருக்கணும். நீ இங்கே இரு, நான் தனியாவே போய் தேடிக்கிறேன். வசு, நானும் வரேன். சரி வா, வரேன் மம்மி. போ. நில்லு. என் பையன் எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க? மேடம், தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம். அவர் எங்க போயிருக்காருன்னே தெரியல. ஏண்டி இந்த வீட்டை பிசாசு மாதிரி புடிச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுற? அத்தை, அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை நிம்மதியா வாழ விடாம பண்ணிட்ட. ஏதோ இந்த வீட்ல அவன் முகத்தையாவது பாத்துக்கிட்டு நாங்க சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வீட்டுக்கே வர விடாம பண்ணி அதுவும் இல்லாம பண்ணிட்ட. நானும் என் குடும்பமும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் நீ இப்படி கொடுமைப்படுத்துற? சந்தோஷமா இருந்த வீடு இது. நீ என்னைக்கு காலடி எடுத்து வச்சியோ அப்பவே இந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, அமைதியும் போச்சு. நீ என்னைக்கு இங்க இருந்து ஒழிறியோ அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. வசு அக்கா மட்டுமா தேடி போனாங்க?
கூட நட்சத்திராவும் தானே போனா. அவங்களால இந்த ராத்திரி நேரத்துல எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடி இருக்காங்க. எனக்கு என்னமோ மாமா காலையில வந்துருவாருன்னு தான் அத்தை தோணுது. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வருத்தத்தை விட வசு அக்காக்கு அதிகமாவே இருக்கும். அத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு பேசி அவங்கள நோகடிக்காம எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. மாமா காலையில வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. மீனாட்சி, இப்பவும் நீ சொல்றீன்னுதான் இவளை நான் சும்மா விட்டுட்டு போறேன். நாளைக்கு காலையில மட்டும் அர்ஜுன் வரல, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? ஏன் சத்தம் போட்ட? இல்லத்த, ஒரு கெட்ட கனவு கண்ட. நீ பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன கனவு? அத்தை, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஒரு அம்மா என் கையில ஒரு பச்சை குழந்தைய கொடுக்கறாங்க. அத நான் பத்திரமா பாத்துக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா அந்த குழந்தை என் கையில இருந்து நழுவி போயிட்டே இருக்கு. என்னால அத பிடிக்கவே முடியல. அப்புறம் கடைசியில அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு பாட்டி. குழந்தைங்கிறது ஒரு உயிர் முதலாளியம்மா. ஏற்கனவே மீனாட்சி ஒரு உயிரை சுமந்துகிட்டு இருக்கா. அவளோட கனவுல ஒரு உயிர் நழுவுற மாதிரி வந்திருக்கு. அதுதான் முதலாளியம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, பாட்டி என்ன இப்படி சொல்றாங்க? அப்படின்னா என்ன நடக்க போகுது? என் குழந்தையால யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இன்னும் இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. எல்லாம் இவளால வந்த பென. கனவு கண்டது நான். அவங்கள எதுக்காக திட்டுறீங்க? இல்ல மீனாட்சி, அர்ஜுன் வீட்ல இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல உனக்கு இப்படி ஒரு கனவு வருதுன்னா என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது. இதுக்கெல்லாம் காரணமே இவதான். இவளால தானே இன்னைக்கு என் பையன் என்கிட்ட இல்ல. பின்ன இவளை குறை சொல்லாம வேற யார குறை சொல்றது? எதுக்கு தேவையில்லாம அக்காவை சொல்றீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? மீனாட்சி, நீ பயப்படாத. அத்தை, நீங்களும் கவலைப்படாதீங்க. அசம்பாவிதம் எதுவும் நடக்காது. எல்லாரும் போய் தூங்குங்க. காலையில பாத்துக்கலாம். பயப்படாத மீனாட்சி. உன் மனசுக்கு எந்த குறையும் வராது. அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம நானே போலீஸ் கிட்ட போய் உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடலான்னு தோணுது. உன்னையும் ஆனந்தியும் சேர்த்து வைக்க கடைசியா எனக்கு அதை விட்டா வர வழியே தெரியல. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. இதுக்காகவா ஆனந்த் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு? நீங்க எனக்கு தைரியம் சொல்வீங்க, நீங்களே மனசை விட்டுட்டா எப்படி? தைரியமா இருங்கக்கா. எப்பவும் நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவு கண்டிப்பா அதுக்கு இருக்கணும்ல. நம்மளோட பிரச்சனையும் சீக்கிரமாவே தீந்துரும். நீங்க போய் படுங்க. நான் ஷாலினியை இப்பவே கல்யாணம் பண்றேன், பாக்குறியா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், இப்ப சொல்றேன் பாரு. இதோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அறுந்து போச்சு. நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன்.